நண்பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. எஸ்ஐயா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும் சரிங்களா, எஸ்எஸ்சி ஜிடியா இருக்கட்டும், இப்போ குரூப் டி எக்ஸாம் வருது, குரூப் டி பிசிக்கல் வரும் சரிங்களா. நிறைய பேர் இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ப்ரோ ரன்னிங் பண்றேன் ப்ரோ, ரன்னிங் பண்ணி ஒரு 1 வீக் தான் ப்ரோ ஆகுது, ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் தான் ப்ரோ ஆகுது, அதுக்குள்ள சின் பெயின் வந்துட்டு ப்ரோ, ஆங்கிள் பெயின் வந்துட்டு ப்ரோ, நீ பெயின் வந்துட்டு ப்ரோ சரிங்களா, பேக் பெயின் வந்துட்டு ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பேனால அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கன்டினியூ பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம அந்த பெயினுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன், ஒரு ரிலீஃப் இருக்கும்ல, பெயினை எப்படி ரிலீஃப் பண்றது, பெயின்ல இருந்து நம்ம எப்படி ஒரு சொல்யூஷனோட வெளியே வருவது, பெயின்ல வந்து எப்படி நம்ம ரெக்கவரி பண்றது, அது ரிலேட்டடா இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சரிங்களா. அதான் நம்ம வார்ம் அப் பண்ணுவோம் சரிங்களா. வார்ம் அப் வந்து ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணி நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆகுறது சரிங்களா. நார்மல் டு ரன்னிங் ஆக்டிவிட்டிக்கு நம்மளை ரெடி பண்றதுக்கு, நம்ம ரன்னிங் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம வார்ம் அப் வந்து என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணுவோம் சரிங்களா. ஆனா ரன்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடியாச்சு அப்படின்னு நிறைய பேர் அப்படி கிளம்பிடுவாங்க. வார்ம் டவுன் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டாங்க. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார், முடியல. அந்த மாதிரி பண்ணும்போது உங்க பாடி வந்து நீங்க ஒரு ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிக்கலாம், ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிக்கலாம், ஒரு லாங் ரன் ஓடிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் ஓடிட்டு நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணாம உங்க பாடியை வந்து, அதாவது நீங்க எப்படி வார்ம் அப் பண்ணி உங்க பாடியை ஹீட் பண்ணி நீங்க ரன்னிங் ஆக்டிவிட்டி ரெடி ஆனீங்களோ அதே மாதிரி ப்ராப்பரா ரன்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சா வார்ம் டவுன் சரிங்களா. ப்ராப்பரா வார்ம் டவுன் பண்ண, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி உங்க பாடியை ரிலீஃப், அதாவது நார்மலா உங்க பாடியை வந்து உங்க மசில்ஸ்லாம் நல்லா ரிலீஃப் பண்ணிட்டு, உங்க மசில்ஸ்லாம் நல்லா டிஸ்ஆக்டிவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டியை முடிக்கணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வார்ம் அப் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம், அதுக்கு ஸ்லோவா ஜாக் பண்ணுவோம், அடுத்து ரொட்டேஷன் பண்ணுவோம், அடுத்து ஒரு சில ஏபிசி ட்ரில்ஸ் வந்து லாங் ஸ்டெப் கண்டி பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஆக்டிவிட்டி ஸ்லோவா பண்ணுவோம். ஆனா ரன்னிங் ஆக்டிவிட்டி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஜாக் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஓடி முடிச்சோன்னு டயர்டா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணாம நீங்க கீழே உட்காந்துடக்கூடாது சரிங்களா. எந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணாம கீழே உட்காந்துடக்கூடாது, கீழே படுக்கக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் லைட்டா ஸ்லோவா ஜாக் பண்ணலாம் சரிங்களா. ஸ்லோவா ஜாக் பண்ணலாம், எல்லாம் ஸ்லோவா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோவா வாக் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நீங்க எந்த ஒரு வார்ம் டவுனும் பண்ணாம ரன்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே அப்பாடா ரன்னிங் ஓடி முடிச்சாச்சு, 10 கிலோமீட்டர் ஓடணும் நடத்தி ஓடியாச்சு அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா